காஞ்சிபுரம் மாவட்டம் சம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், சம்பரம்பாக்கம் ஏரியினுடைய கொள்ளளவு எவ்வளவாக இருக்கிறது? கொள்ளளவு முழுமையாக நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரை பொறுத்து அங்கு இருக்கக்கூடிய கரையோர பகுதிகளுக்கு ஏதேனும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரம். கனகதாரா சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சம்பரம்பாக்கம் ஏரியில் மொத்த கொள்ளளவு எட்டியுள்ளது. அதாவது 3645 கொள்ளளவு கனஅடி தண்ணீர் எட்டியுள்ளது. இதனால் ஏரியிலிருந்து 500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் சம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரினால் இந்த நீர் செல்லும் பகுதிகளுக்கு எந்தவித பெரிய அச்சுறுத்தலும் தற்போது இல்லை. அதாவது சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக புயல், பூண்டி, சோழவரம், சம்பரம்பாக்கம் ஆகிய 4 ஏரிகள் உள்ளன. இது தவிர்த்து வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. முக்கியமாக மழைக்காலங்களில் இந்த 4 ஏரிகளும் சம்பரம்பாக்கம், புயல், பூண்டி, சோழம் ஆகிய ஏரிகள் நிரம்பும் போது இதற்கு தண்ணீர் வெளியேற்றப்படுவது வழக்கம். அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் எல்லையில் உள்ள சம்பரம்பாக்கம் ஏரியில் மொத்தம் 24 அடி அளவு வரை தண்ணீர் தேக்கி வைக்கலாம். தற்போது 24 அடி அளவு தண்ணீர் நிரம்பி வழிகிறது. மேலும் இதன் கொள்ளளவான 3645 கன அடி தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய அளவு பெரிய அளவு பரம்பிலிருந்து சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த சம்பரம்பாக்கம் ஏரியில் தற்போது 3645 கன அடி தண்ணீர் நிரம்பி சம்பரம்பாக்கத்திலிருந்து 500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த வெளியேற்றப்படும் நீரானது சிப்காட் பகுதிக்கு 450 கனஅடி தண்ணீர் வழங்கப்படுகிறது. மீதம் 50 கனஅடி தண்ணீர் மட்டுமே சம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேறி சிறுகாவனூர், திருமுடிவாக்கம் வழியாக முடிச்சூர் பகுதியில் உள்ள அடையாறு கால்வாய் அடைந்து அங்கிருந்து சென்னை நோக்கி பயணிக்கிறது. மேலும் பெரும்பாலும் மழைக்காலங்களில் இந்த முடிச்சூர் பகுதியில் மழைநீர் வெளியேறும் போது அங்கிருக்கும் குடியிருப்பு வாசிகள் நிரம்ப பாதிக்கப்படுவார். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு கடந்த 4 ஆண்டுகளாக அந்த கால்வாய்களை தூர்வாரி அந்த பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் காரணமாக சுமார் செம்பரம்பாக்கத்திலிருந்து ஒரு 5000க்கும் மேற்பட்ட கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டால்தான் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேறும் நீரானது திருமுடிவாக்கம், சிறுகாவனூர், குன்றத்தூர் வழியாக செல்லும் போது அடையாறு கால்வாய் அடையும் போது அங்கு தண்ணீர் வெளியேறும். தற்போது வெறும் 50 கனஅடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்படுகிறது. மீதம் 450 கனஅடி தண்ணீர் சிப்காட் பகுதிக்கு வழங்கப்படுகிறது. மிக முக்கியமாக இப்ப மழை பொழியாத காரணத்தினால் ஆந்திராவிலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் கிருஷ்ணா கால்வாயில் இப்போது 450 கனஅடி தண்ணீர் வருகிறது. மேலும் ஸ்ரீபெரும்புதூர் ஏரிகளில் ஏற்கனவே மழைக்காலங்களில் மழை பொழிவின் காரணமாக அந்த ஏரிகள் நிரம்பி அதிலிருந்து வெளியேறும் தண்ணீர் செம்பரம்பாக்கத்தை அடைகிறது. ஆக ஸ்ரீபெரும்புதூர் ஏரியிலிருந்து 50 கனஅடி தண்ணீரும் கிருஷ்ணா கால்வாயிலிருந்து 450 கனஅடி தண்ணீரும் நீர்வரத்தாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு 500 கனஅடி தண்ணீர் நீர்வரத்து உள்ள சூழ்நிலையில் தற்பொழுது செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பியுள்ளதால் வருகின்ற அந்த 500 கனஅடி தண்ணீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனால் இந்த தண்ணீர் செல்லும் பகுதி கிராம கரையோர வசிக்கும் மக்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. மாவட்ட எந்தவித முன்னேற்பாடுகளும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத காரணத்தினால் தற்போது இயல்பாக தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது கணக்கார. மேலும் தமிழக அரசானது இந்த தண்ணீர் செல்லும் கால்வாய் பகுதிகளை பராமரித்து வருவதால் பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட வாய்ப்பும் இல்லை. மிக குறைந்த அளவே தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் இயல்பாகவே தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது கனகதாரா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.